உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஜேபி நட்டாவுடைய பதவிக்காலம் முடிய போகிறது. இப்போ அடுத்தாப்புல ஒரு புதுசாக ஒரு ஆல் இண்டியா லீடரை கொண்டு வரணும். 3 பேர் அடிபடு. ஒன்று சிவராஜ் சிங் சௌஹான், இன்னொருத்தர் ஹரியானுடைய முன்னாள் முதல்வர் மனோகர்லால் கட்டர், அதுக்கப்புறம் அமித்ஷாவுடைய பெயரும் அடிபடுகிறது. ஆனால் இதை எல்லாத்தையும் விட நிறைய பேர் சொல்கிறது சௌஹானுக்கு தான் வாய்ப்பு அப்படிங்கிறாங்க. தமிழகத்திலிருந்து அண்ணாமலை மற்றும் தமிழிசை சவுந்தரராஜன் இவங்க 2 பேருக்குமே அமைச்சராவதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. ஜெனரல் ரூல்ஸ் படி பேசுறதுன்னா அவர் அங்கே இருந்தால் இங்கே இருக்க முடியாது, இங்கே இருந்தால் அவர் மினிஸ்டராக இருக்க மாட்டார்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அண்ணாமலைக்கு மட்டும் ஒரு விதிவிலக்கு கொடுத்து 2யுமே தொடர அனுமதிக்கப்படுவாரான்னு நமக்கு தெரியாது. ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இந்த சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் கோலால ஸ்ரீனிவாஸ் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். காங்கிரஸ்ல கோஷ்டி பூசல், 2ஆம் கட்ட தலைவர்கள் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். பிளஸ் அங்கே ஆர்எஸ்எஸ்னு ஒரு பேக் போனா ஒரு அமைப்பு இல்லை. இங்கே ஆர்எஸ்எஸ்னு ஒரு பேக் போனா ஒரு அமைப்பு இருந்தது. அதுக்கிட்ட எல்லாமே போய் ரிவ்யூ பண்ற மாதிரியான ஒரு மானிட்டரிங் சிஸ்டம் இருந்தது. இவ்வளவு இருந்தும் இந்த விஷயத்தெல்லாம் அமித்ஷாவும் மோடியும் ஸ்மெல் பண்ண எப்படி தவறிட்டாங்க? ஆர்எஸ்எஸ் பேக் போனா ஒரு அமைப்பு இருக்கு, அது எல்லாம் மானிட்டர் பண்ணி கரெக்ட் பண்ணாதா அப்படின்னு. அதான் நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னேன், ஆர்எஸ்எஸ்ஸே விட்ரா பண்ணிருச்சே, அப்புறம் அது எங்கே மானிட்டர் பண்ணும்? தேர்தலில் உதவி செய்கிற விஷயத்தில் ஆர்எஸ்எஸ்ஸே கொஞ்சம் தள்ளி நின்று தானே பார்க்குறோம். இல்லை சார், நீங்கள் இதுக்கு முன்னாடி இன்டர்வியூலேயே சொல்லியிருக்கீங்க 2025ங்கிறது ஆர்எஸ்எஸ்க்கு ஒரு முக்கியமான இதுதான் அந்த வருஷத்தில் பாஜக ஆட்சி இருக்கணும் அப்படின்னு தான் பாஜக நினைக்கும், ஆர்எஸ்எஸ் நினைக்கும். அப்படிங்கிறப்போ பிஜேபி அகில இந்திய தலைவர்கிட்டருந்து ஆர்எஸ்எஸ்ஐ காட்டிலும் இதை காட்டிலும் மிகப்பெரிய தலைவர்ங்கிற மாதிரி வரலாமா? மனசில் நினச்சா கூட சொல்லக்கூடாதுல்ல. மனசில் இருந்தால் கூட அதை வெளிப்படுத்திருக்கூட விவேகமான விஷயமே கிடையாது. அப்படி சொல்கிறது ரொம்ப இம்மெச்சூர் ஸ்டேட்மெண்ட்டு. ஜேபி நட்டாட்டத்தில் நான் இப்படி எதிர்பார்க்கல. ஜேபி நட்டா எவ்வளோ மெச்சூர்ட் பர்சன் தெரியுமா? ரொம்ப ரொம்ப ஒரு பிரமாதமான பர்சனாலிட்டி. அவர் என்ன எப்படி பேலன்ஸ் இழந்தார் இப்படி, அதுவும் எலெக்ஷன் டயத்தில் இப்படி என்னத்தையாவது சொல்கிறது எடா கூட ஆயிரும் தோணலையா? பட்டு இதெல்லாம் ஒன் ஆஃப் த ரீசன்ஸுங்க. இன்னொன்று, தொடர்ந்து மோடி 10 வருஷம் இருந்திருக்காரு. ஒரு ஆன்டி இன்கம்சி இருக்கிறதுக்கு இருக்கும், மக்களுக்கு ஒரு சின்ன சலிப்பு இருக்கும், ஒரு ஃபெடப் ஆவாங்க, அதெல்லாம் வேறு, அதெல்லாம் சேர்ந்தும் இருக்குது. இப்போ பிரசாந்த் கிஷோர் பேட்டியில் கொடுக்குறப்ப சொல்லியா, நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணி பாருங்கள், ரொம்ப டிக்ளைன் ஆகுது, இதெல்லாம் சொல்லியிருக்காருல. இப்போ இது எல்லாத்துக்குமே ஏதோ கொஞ்சம் அர்த்தம்லாம் இருக்குது. இல்லை, ஒரு சமூக வலைதள ஒரு பதிவு, அந்த பதிவு இந்த மாதிரி தோல்விக்கு அப்புறம் எதிர்கட்சிகள் நிறைய பேர் அதை பயங்கர சிலாகிச்சு போட்டிருந்தாங்க. மோடி அவர்கள் அவருடைய அந்த பேக் போன் உடைந்தது, மம்தா பானர்ஜி அவர்கள்லாம் பேசியிருந்தாங்க, எல்லாத்தையுமே பார்த்தோம். ஒரு 10 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ரிசல்ட்டை பார்த்ததுக்கு அப்புறம் தான் நிறைய இஸ்லாமியர்கள் நிம்மதியாக தூங்க போயிருப்பாங்க அப்படின்ட்டு ஒரு பதிவு. ஸோ இந்த ரிசல்ட் உண்மையிலேயே அந்த மாதிரியான ஒரு ரிசல்ட்டாக தான் மாறி இருக்கா என்ன? ஏன் அதுக்கு முன்னால் 10 வருஷமாக அவர் தூங்கவே இல்லையா? அவங்களுக்கு என்ன பிரச்சனை நடந்தது? இல்லை, நமக்குன்னு அவர்களுக்கு என்ன பிரச்சனை நடந்தது? இல்லை, அவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் நடந்தது? இப்போவுமே நிம்மதியாக தூங்க முடியாது. இப்போவுமே மோடி தானே பிரைம் மினிஸ்டர். அப்படி பார்த்தா இன்னைக்கு என்டிஏ தானங்க ஆட்சி. சார், பிஜேபி தாங்க ஒரு 33 சீட்டு கம்மியாக வாங்கியிருக்கு. பிரைம் மினிஸ்டர் மோடி தானே. அதை உங்களால் மாற்றவே முடியலையே. நேருவோட சாதனையை சமன் செய்ய போகிறாரு, உங்களால் மாற்ற முடியுமா? அப்புறம் நீங்கள் என்ன மாற்றிட்டீங்க? ஒன்றுமே மாற்றலைங்க சார். பிஜேபிக்கு கிடைக்கக்கூடிய சீட்டில் ஒரு 30 சீட்டு குறைச்சிருக்கீங்க, இவ்வளோ தானே. பிஜேபி இன்றைக்கி அசுர பலத்தோடு இருக்குது, அதை மறந்துடக்கூடாது. யானை படுத்தால் குதிரை மட்டம்னு பேர், ரைட்டா? இன்றைக்கி உங்களை காட்டின மிகப்பெரிய ஹைட்டில் இருக்குது, ரைட்டா? 28 கூட்டணி கட்சிகளை கொண்டு இருக்கக்கூடிய இந்தி கூட்டணி மொத்தமாக பெற்றிருக்கிற தொகுதிகளை காட்டிலும் பிஜேபி என்கிற தனி கட்சி பெற்றிருக்கிற தொகுதிகள் அதிகம். இந்தி கூட்டணிக்கு 234, பிஜேபி 240. ஒரு கட்சி வாங்கியிருக்கு. நீங்கள் பிஜேபி ரொம்ப சல்லுசன்னு நினைக்கிறீங்களா? மொத்த கூட்டணியும் சேர்த்து வாங்கியிருக்கிறதுக்காக பிஜேபிங்கிற ஒரு கட்சி வாங்கியிருக்கிற தொகுதிகள் எண்ணிக்கை அதிகங்கிறப்போ நீங்கள் பிஜேபியை அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்க, நீங்கள் ரெடிக்யூல் பண்ணுறீங்க, டிஸ்மிஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அரசியல் தெரியாதுன்னு அர்த்தம்.
என்ன ஒரு 30-33 தொகுதிகள் குறைஞ்சிருக்கு. இதில் எது பாடம் கற்பாங்க, அடுத்த இதில் கரெக்ஷன் போட்டுருவாங்க சார். என்ன ஏதுன்னு இன்னும் சொல்லப்போனால் இந்த செட்பேக் வந்து ஒரு ஹெல்த்தி கரெக்ஷன். எதனால் தோற்றோம்னு யோசிப்பாங்கள்ல. தொடர்ந்து இப்படியே ஏறுமுகமாகவே போயிட்டு இருக்க அரசியல்லாம் சின்ன இறக்கமும் இருக்குங்கிறது தெரிஞ்சுப்பாங்கள்ல. அப்போது முன்னை காட்டிலும் இன்னும் பாய்ந்து போவதற்கான வாய்ப்புகளை இது உருவாக்கி கொடுக்குமே. இல்லை, இனிமேல் எதையுமே பிஜேபி இப்படி ஒரு ரிசல்ட் வந்துட்டாலும் இனிமேல் எதையுமே பிஜேபி ஈஸியாக எடுத்துக்காது. இது ஒருவேளை மம்தா, கேசிஆர் போன்ற தலைவர்கள் செய்த தவிர பாஜக வந்து திருப்பியும் செய்ய ஆரம்பிச்சிருச்சோ, அதுதான் இந்த பின்னடைவுக்கு காரணமோ? ஏன்னா வந்து அவங்க மாநிலத்தில் அவங்க வந்து பெரிய ஒரு லீடர்ஸாக இருக்கிறாங்க, மம்தா இருக்கிறாங்க. அவங்க வந்து ஆல் இண்டியா லெவலில் வந்து கேசிஆர் மூவ் ஆகணும், தன்னோட பார்ட்டியை மகாராஷ்டிரா கொண்டு போகணும்னு அவர் நினைக்கிறார். ஆனால் அது ரிசல்ட் எப்படி இருந்துச்சு? அவருடைய சொந்த மாநிலத்திலே அவர் வந்து இருந்தார். ஸோ பாஜக இந்த தேர்தலில் பிரதமர் மோடி அவர்களுடைய கான்சன்ட்ரேஷன் எல்லாமே தென் மாநிலத்தை நோக்கி இருந்தது. அதுவே ஒரு காரணமாக அவங்க அமர்ந்து வச்சா, அவங்க குறிப்பாக அவங்களுடைய அந்த ஹிந்தி ஹார்ட்லேண்டில் அவங்க வந்து நம்பர்ஸை லூஸ் பண்ணுறதுக்கு அதுவே ஒரு காரணமாக ஆயிடுச்சு. என்னன்னா ஹிந்தி ஹார்ட்லேண்டில் ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸோடு இருந்துட்டு தெற்க கவனித்த அளவுக்கு வடக்க கவனிக்காமல் போயிட்டாங்களோ அப்படின்னு கேட்குறீங்க. சான்ஸ் என்னென்னா வடக்க வந்து திட்டவட்டமாக அது ஒரு ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி நினச்சிட்டாங்க. அது விளைஞ்சிக்கிட்டே இருக்கும், அதுக்கெல்லாம் ரொம்ப பெருசாக தேவையில்லை, ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். 1 or 2 கான்ஸ்டியூன்சி ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும், மற்றபடி நமக்கு தான் அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டாங்க. உழைக்க வேண்டியது ஃபுல்லாக சவுத்துன்னு நினச்சிட்டு இருக்காங்க. நார்த்துலேயும் நல்லா கேம்பெயின் பண்ணாங்கல்ல, இல்லைங்களே. பட் தமிழ்நாடுக்கு அதுக்கெல்லாம் கொடுத்த முக்கியத்துவத்தோடு கம்பேர் பண்ணுறப்போ நார்த்துக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது. நல்ல கேள்வி. ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸ் இருக்கலாம். பட் இப்படி ஒரு கரெக்ஷன் கிடைச்சது பிஜேபிக்கு இந்த இடத்துல நல்லது தான். இனி எதையுமே ஈஸியாக எடுத்துக்க மாட்டாங்க. ஒரு சின்ன இதனால அதுக்கு உரிய முக்கியத்துவத்தை கொடுப்பாங்க, பக்காவாக அட்ரஸ் பண்ணுவாங்க. இனி அவங்களுடைய என்டையர் அப்ரோச்சுமே மாறும். இதில் இப்போ யூபியில் யோகி வந்து ப்ரப்போஸ் பண்ண கேண்டிடேட்ஸ் வந்து அவங்க போடலை அப்படிங்கிறது, அது யோகி அப்படிங்கிற அந்த ஒருத்தரை தாண்டி அந்த சமூகத்தையும் அது பாதித்திருக்கா? குறிப்பாக வந்து இப்போ என்ன சொல்கிறாங்க, ராஜ்புட் சமூகம் வந்து பாஜகவுக்கு எதிராக வாக்களித்திருக்கிறது. ஏற்கனவே ஒரு நபர் ராஜ்புட்டை பற்றி சர்ச்சையாக பேசியதும் அங்கே வந்து ஒர்க் ஆகிருக்கு. ஸோ யூபியில் ஹிந்துத்துவா கன்சால்டேஷனை கொண்டு வரணும்னு பிஜேபி ட்ரை பண்ணுச்சு. ஆனால் ஒரு ஜாதி ரீதியான ஒரு கன்சால்டேஷனை அகிலேஷ் கொண்டு வந்து ஜெயிச்சிட்டாரு அப்படிங்கிறாங்க. அது உண்மைங்க? அதாவது குஜராத்தை சேர்ந்த அமைச்சர் ரூபாலி அவர் வந்து ராஜ்புத் பற்றி தேவையில்லாதபடிக்கு பேசினார். அதான் நிறையா வந்து ஒரு வார்த்தை சொல்லுவோம்ல, அதாவது நினப்பு தான் பொழப்ப கெடுத்துதாங்கிற மாதிரி இங்கே பேசியே கெடுத்தாங்க. அவர் எலெக்ஷன் டைமில் பேசக்கூடாது பேசினார். ராஜ்புத்திரர்கள்லாம் அந்த காலத்தில் பிரிட்டிஷ்காரர்களுக்கு எடுபடிகள் போல் இருந்து அப்படிலாம் பண்ணவங்க அப்படிங்கிற மாதிரி என்னத்தையோ ஒரு இடத்துல சொல்லி அது ராஜ்புத் சமூகத்துக்கு ஒரு பெரிய எரிச்சலை உருவாக்கி அதுக்கப்புறம் 2 தடவை மன்னிப்பு கேட்டார். ஆனால் ஒர்க் அவுட் ஆகும். அந்த டைமில் அவர் அப்படிலாம் பேசியிருக்கக்கூடாது. கடைசியில் அவர் குஜராத் மினிஸ்டர். அங்கே பேசினது யூபி ராஜஸ்தான் வரைக்கும் எதிரொலிச்சு. ராஜ்புட்ஸ் எங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்க அத்தனை. அப்போ அவங்க அத்தனை பேரும் பிஜேபிக்கு எதிராக கன்சால்டேட் ஆனாங்க. அந்த கன்சால்டேஷனும் பிஜேபினால் கடைசி வரைக்கும் கரெக்ஷனே போட முடியலை. அது அதே நேரத்தில் இந்த தடவை என்ன பண்ணார், சமாஜ்வாதி பார்ட்டி அகிலேஷ் யாதவ் ரொம்ப கெட்டிக்காரத்தனமாக ஒரு காரியம் பண்ணியிருக்காரு. இதுக்கு முன்னால் அந்த பார்ட்டியை வந்து டோட்டலாக அது ஒரு யாதவர்கள் கட்சிங்கிற மாதிரி இருந்தது. இந்த தடவை நிறைய ஓபிசி பிராமின் கேண்டிடேட்ஸு எல்லாருக்குமே, முஸ்லீம்ஸ் எல்லாருக்குமே வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இது வந்து கடந்த காலத்தில் மாயாவதி யூஸ் பண்ண ஒரு ஸ்ட்ராட்டஜி. மாயாவதி வந்து ஆதிவாசி, எஸ்சி, பிராமின், ஓபிசி, முஸ்லீம் அப்படி ஒரு கம்பைன் எல்லாத்துக்குமே அவங்க இடம் கொடுப்பாங்க. பிராமின்ஸுக்கே ஏராளமான எம்எல்ஏ சீட்லாம் மாயாவதி காலத்தில் கொடுத்தாங்க. இது எல்லாத்தையும் இன்க்ளூசிவாக கொண்டு வரப்போ தான் மாயாவதியை தனியாக ஃபுல் மெஜாரிட்டியோட ஆட்சியெல்லாம் பண்ணாங்க. அந்த இதை இந்த தடவை அவர் கையில் எடுத்தார். ஸோ அங்கே இருந்த சோஷியல் இன்ஜினியரிங் சரியாக இருந்தது. இந்த சோஷியல் இன்ஜினியரிங் பண்ணுறாருக்கிறது தெரிஞ்சுமே இப்படிலாம் பண்ணாப்புல என்ன ஜெயிச்சிடவா போகிறாங்க அப்படின்னு ஒரு பார்வை இருந்தது. அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. என்னென்னா பொலிட்டிக்கலாக சமாஜ்வாதி பார்ட்டி காங்கிரஸோட அலைன் பண்ணியிருக்கு. இப்போது பகுஜன் சமாஜ் பார்ட்டி அதோட அலையன்ஸில் இருந்திருந்தால் கொஞ்சம் பயம் வந்திருக்கும். 2 பெரிய கட்சி, முக்கியமான கட்சி சேர்றாங்க, என்ன ஆகுமான்ட்டு. காங்கிரஸ் தானே அப்படின்னு காங்கிரஸோடு அலைன் பண்ணி இவங்க என்ன சாதிச்சிட முடியும்னு நினச்சாங்க.
உண்மையில் காங்கிரஸுங்க பெரிய பர்சன்டேஜ் எதுவுமே கிடையாது. இந்த சட்டப்பேரவை தேர்தல் 2022 சட்டப்பேரவை தேர்தலில் காங்கிரஸ் வந்து மொத்தம் இருக்கிற 403 தொகுதிகளில் 2 சீட்டு தான் ஜெயிச்சது. அதில் பர்சன்டேஜ் வெறும் 2. இந்த தடவை காங்கிரஸ் பெற்றிருக்கக்கூடிய அத்தனை வாக்குகள் அத்தனை பர்சன்டேஜ் சமாஜ்வாதி கட்சியோடது. ஸோ சமாஜ்வாதி கட்சி இந்த தடவை நல்ல சோஷியல் இன்ஜினியரிங் ரொம்ப சீரியஸாக எடுத்துகிட்டு பண்ணாங்க. இங்கே வந்து ஒரு ஓவர் கான்ஃபிடென்ஸ், அதோட இது ஆர்எஸ்எஸ் உடைய பேக்கப் வேற குறைச்சி. இப்போ இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறாங்க நிறைய பேர். இப்போ நீங்களே சொன்ன மாதிரி ஆர்எஸ்எஸ் வந்து அந்த 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 அளவுக்கான ஒத்துழைப்பை கொடுக்கல அப்படிங்கிற போது ஆர்எஸ்எஸ் மே ப்ரப்போஸ் சம் டிஃப்ரெண்ட் பர்சன் டு பிரைம் மினிஸ்டர் அப்படிங்க, அந்த பிரைம் மினிஸ்டர் அந்த கேண்டிடேட்டுக்கு இல்லை, அப்படி ஒரு ப்ரொப்போசலும் அப்படி ஒரு திட்டத்தையும் ஆர்எஸ்எஸ் வைத்திருக்க வாய்ப்பே இல்லை. அப்போது இது உள்ளுக்குள்ளே இது ஸ்ட்ரக்சரலான ரிஃபார்ம்ஸ் வந்து எதுவும் நடக்க வாய்ப்பு இருக்கா? தலைவர்லேருந்து மாநில தலைவர்லேருந்து அமைப்பு செயலாளர்லேருந்து ஜேபி நட்டாவுடைய பதவிக்காலம் முடிய போகிறது. இப்போ அடுத்தாப்புல ஒரு புதுசாக ஒரு ஆல் இண்டியா லீடரை கொண்டு வரணும். 3 பேர் அடிபடுது. ஒன்று சிவராஜ் சிங் சௌஹான், இன்னொருத்தர் ஹரியானுடைய முன்னாள் முதல்வர் இவர் மனோகர்லால் கட்டர், அதுக்கப்புறம் அமித்ஷாவுடைய பெயரும் அடிபடுகிறது. இப்போ அமித்ஷா தலைவரானா சிவராஜ் சிங் சௌஹான் வந்து ஹோம் மினிஸ்டராக வாருங்கிறாங்க. ஆனால் இதை எல்லாத்தையும் விட நிறையா பேர் சொல்கிறது சௌஹானுக்கு தான் வாய்ப்பு அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஒரு காரணம் என்னென்னா, இப்போ லேசாக மோடி ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங் இதில் வந்து மக்களுக்கு ஒரு சின்ன ரிசன்மெண்ட் இருக்குது, ஒரு அதிருப்தி இருக்குது. இப்படிப்பட்ட டயத்தில் அமித்ஷாவையும் பிரசிடெண்ட் ஆக்கினா மோடிக்கு அமித்ஷாவுக்கு என்ன வித்தியாசம்? ஒரே ஸ்கூல் ஆஃப் தாட்டு. மோடியோட இன்னொரு ஃபேஸ் தானே அமித்ஷா. அப்படிங்கிறப்போ தொடர்ந்து அதே மாதிரியான ஒரு தாட் ப்ராசஸை, அதுவும் இப்போ செட்பேக் இருக்கக்கூடிய டயத்தில் கொண்டு வரது அவ்வளோ சரியாக இருக்காது, விவேகமாக இருக்காது. அதுக்கு பதிலாக ஒரு மாடரேட்டாக இருக்கக்கூடிய, அதே நேரத்தில் ஏழை பங்காளனாக இருக்கக்கூடிய, எல்லாத்தையும் ரொம்ப அக்காமடேட் பண்ணிட்டு ரொம்ப அரவணைச்சு போகக்கூடிய சௌஹான் மாதிரியான ஒருத்தரை கொண்டு போகும். அது வந்து பீப்புளுக்கு ஒரு மெசேஜை கொடுக்கும். இன்னொன்று, சௌஹான் வந்து ஒரு ஓபிசி லீடர், ஆனால் எல்லாத்தையும் பாசமாக இருக்கக்கூடியவர், தாய்க்குலத்தினுடைய அன்பை பெற்றவர். அவருக்கு நிறைய படிமங்கள் இருக்குது. இப்போ உங்களுக்கே தெரியும், முன்னால் மத்திய பிரதேஷில் ஒரு தலித் அவமானப்படுத்தப்பட்டப்போ அந்த தலித்தை தன்னுடைய வீட்டுக்கு அழைச்சி அவருக்கு பாதத்தை கழுவி அவருக்கு பாத பூஜை செய்தார். தன்னோட சமமாக அமர்த்தி அவருக்கு சாப்பாடெல்லாம் அவரே பரிமாறினார். இதெல்லாம் நடந்திருக்கு, இல்லை எல்லாருமே பார்த்துருக்காங்க. அப்படிங்கிறப்போ இந்த டயத்தில் இந்த மாதிரியான ஒருத்தரை பிரசிடெண்ட்டாக கொண்டு வர்றதுக்கு அது ரைட் மெசேஜை மக்கள்கிட்ட கன்வே பண்ணணும்னு நினைக்கிறேன். அதனால் அநேகமாக சௌஹான் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் ஆர்கனைசிங் செக்ரட்டரியும் மாற்றப்படலாம் அப்படின்னு தெரிய வருது. ஆர்கனைசிங் செக்ரட்டரியாக சுனில் பன்சால் வருவார். சுனில் பன்சால் ஒரு பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்ட். அதாவது பிஜேபியில் மிகச்சிறந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் அப்படின்னா சுனில் பன்சாலும் இது பிஸ்வ சர்மா இருக்காரு, ஹிமந்த பிஸ்வ சர்மாவும் தலை சிறந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட். சுனில் பன்சால் தான் இப்போ ஒடிஷாவுடைய இன்சார்ஜ். தெலுங்கானாவும் அவர் தான் பார்த்தார். போன தடவை சுனில் பன்சால் தான் யூபியை கவனிச்சிட்டார். அப்படின்னா அவர் எப்படிப்பட்ட வெற்றியாளர்னு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். அவரை வந்து அமைப்பு செயலாளராக கொண்டு வரணும்னு ஒரு ஐடியாவில் இருக்காங்க. அது அநேகமாக இந்த லைனில் தான் நடக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆனால் இங்கே அரவிந்த் மேனன் ஒருத்தரை போட்டாங்க தமிழகத்தில். அது தமிழ்நாட்டுக்கான இன்சார்ஜாக போட்டாங்க. ஆமாம், இன்சார்ஜாக போட்டாங்க. ஆனால் அதுக்கான ஈல்டாக வந்து எதுவும் தரலையே பெருசாக எதுவும் தரலையே தமிழ்நாட்டில். அவர் போட்ட குறுகிற காலத்தில் என்ன போட்டாங்க, போட்ட உடனே எப்படி ஈல்டு வரும்? அது ரொம்ப அவரே தமிழ்நாட்டோட அக்வைண்ட் ஆகணும். இன்னொன்று, ஒருத்தர் மேற்பார்வையாளராக ஒருத்தரை ஒரு மேலிட பொறுப்பாளர்னு போட்டால் அந்த 3 மாதத்துக்குள்ளேயே திடீர்னு ஜி பூம்பான்னு சொல்லி மேஜிக் பண்ணுற மாதிரிலாம் எதுவும் செஞ்சிட முடியாது. அது பலகால ஒர்க்கில் களத்தில் எவ்வளோ வேலை இருக்குது, எல்லாம் முடிஞ்சு வர வேண்டியதில்லை ஒரு இல்லை. அப்படிங்கிறப்போ அரவிந்த் மேனன் வந்து எப்படி பொறுப்பாக? நன்றி சார். பல்வேறு கேள்வி. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஸோ மச்.